ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அதனால் என்ன பண்ணுறாரு, போர் வலிமையாக இடத்துல நிற்க சொன்னார். அதே போல் யோவாபு அதை உள்வாங்கி கொண்டு அதே மாதிரி நிற்க வச்சு போரில் உரிய வெட்டுண்டு மடிய அவன் இறந்து போகிறான். இப்போ அரசனுக்கு செய்தி அனுப்பணும். அரசன் செய்தி அனுப்பல என்ன நாட்டு நிலை வாரத்துக்கு ஒரு முறையோ 10 நாளுக்கு ஒரு முறையோ அரசு படைத்தளபதி செய்தி அனுப்பணும். படைத்தளபதி செய்தி அனுப்புகிறாரு, நாம் ராபாவை முற்றுகையிட்டோம், ராபாவை வென்றுவிட்டோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லு. அரசர் கேட்பார், கேஷுவாலிட்டி அதிகமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பார். ஆமான்னு நீ சொல்லுவ. அரசர் உடனே கோவப்படுவான். என்ன கோவப்படுவான்? நகரத்தின் அருகிலேயே சென்று, நகர மதிலுக்கு அருகிலே சென்று போராட வேண்டும் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். அப்படி இருந்தால் கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும். தூரமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரை வளைத்து போடுங்கள் தானே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு சொன்னார்னாக்க, மெதுவாக சொல்லு, நீங்கள் சொன்ன அந்த உரியாவும் இறந்து விட்டான் என்று சொல்லுங்கள், அரசன் அமைதியாக்கி விடுவான் என்று யோவாபு கடிதம் எழுதி கொடுக்கிறார். இதுதாங்க இந்த கொலேட்ரல் டேமேஜ் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். கொலேட்ரல் டேமேஜ், ஒரு தப்பை மறைக்க போனோம்னாக்க எல்லா தப்பும் அப்படி அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். தாவீது உரியாவை கொல்ல நினைத்தான், ஆனால் யோவாபு அட்வான்டேஜ் எடுக்கிறார். அப்படி இல்லைங்களா? நகரத்தின் நெருக்கமான வாயில் இருக்க நின்று போராடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போனால் நாட்கள் ஆகும், நிறைய விரயமாகும், பொறுமை வேண்டும், மதியுகம் வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரே சமயத்தில் பக்கத்தில் போய் அடித்து நொறுக்கிட்டு உள்ளே போனோம்னாக்க நிறைய பேர் இறப்பாங்க, ஆனால் நகரத்தை கைப்பற்றி விடலாம். யோவாபு 2ஆம் இடத்தை தேர்ந்து கொண்டான். ஏனென்றால் அவனுக்கு துருப்புச்சீட்டு இருந்தது, உரியா என்கிற துருப்புச்சீட்டு இருந்தது. உரியாவும் அணிந்து விட்டான் என்று சொல், அரசன் அமைதியாக்கி விடுவான். இந்த கொலேட்ரல் டேமேஜ், நம்ம ஒரு தப்பை மறைக்க போனோம்னாக்க அந்த கொலேட்ரல் டேமேஜ் நிறைய நடக்கும். ஒன்று கண்டு காணாமல் ஒதுங்கி போக வேண்டிய நிலைமையாக இருக்கும். அதுதான் ஒரு பாவத்தின் கதை என்பதை பற்றி செய்தி சொல்லுது. இங்கே வாசிங்களேன், 20ஆம் வசனத்தை வாசிங்களே. அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து உன்னிடம், நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள்? அவர்கள் மதிலிலிருந்து தாக்குவார்கள் என அறியீரோ? எருபெசத்தின் மகன் அபிமெலக்கை கொன்றவர்கள் யார்? மதிலில் நின்று ஓர் எந்திர கல்லின் மேற்பகுதியை எரிந்தவள் ஒரு பெண்ணா என்றோ? அவன் தெபேசில் இறந்து விட்டானே, நீங்கள் ஏன் மதிலை நெருங்கினீர்கள் என்று கேட்டால், இத்தியனான உன் பணியாளன் உரியா இறந்து விட்டான் என்று நீ பதில் சொல். யோவாபு அட்வான்டேஜ் எடுத்து அந்த மதிலை நெருங்கி போராடி நிறைய போர்வர்களை இழந்து வெற்றியை பெற்றுவிட்டார். வெற்றி அடைவதற்கான வழி மரபை மீறி அவன் வேறு பெற்றுவிட்டான். அது ஏன் அப்படி பண்ணன்னு சொல்லி கோவப்பட்டு கேட்டாக்க இப்படி சொல்லு, அரசனுக்கு கோபம் வராது, எனக்கு தண்டனை கொடுக்க அரசனுக்கு மனமும் வராது என்று ஒரு அழகான ஒரு கொல் டேமேஜ். அப்போ 22 வாசிங்களேன். தூதன் புறப்பட்டு சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவீதிடம் கூறினான். தூதன் தாவீதை நோக்கி, அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வெளிக்கு வந்தார்கள், நாங்களோ நகரின் நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம். அப்பொழுது பதின்மேல் இருந்து வில் வீரர் உம் பணியாளர்களை தாக்கினர். அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர். இத்தியரான உம் பணியாளர் உரியாவும் இறந்து விட்டார் என்று கூறினான். அவன் என்ன நினச்சானோ அது அப்படியே சொல்கிறான். அப்போ தாவீது சொல்கிற பதில் பாருங்கள். ஒருவேளை வெகுண்டெழுந்துன்னு சொல்லுது, வெகுண்டெழ வேண்டும். ஏன் அப்படி போனீங்க, பக்கத்தில் போனீங்க, அவ்வளோ பேர் மேலேருந்து அவன் வில்வித்த அடிக்கும்னு தெரியாது அவங்களுக்கு, ஏன் போனீங்கன்னு கேட்டிருக்கணும். கேட்கல, என்ன சொல்கிறான் பாருங்களேன். அப்பொழுது தாவீது தூதனிடம், நீ யோவாவிடம் சென்று இதை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம், இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாவர், நகருக்கு எதிராக நீர் இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடும் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார். பாருங்க, கோபப்பட வேண்டிய அரசன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். ஒன்லி 2 kind of leadership. Either it's a convincing leadership or compromising leadership. Convincing leadership நேர்மை, உண்மை, துணிவு, டெடிக்கேஷன், அர்ப்பணம் இதெல்லாம் இருக்கும். காம்ப்ரமைசிங் எல்லாரையும் ப்ளீஸ் பண்ண நினைப்பாங்க.
ஈ ஹூ ப்ளீசஸ் எவ்ரிபடி ப்ளீசஸ் நோபடி. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறவன் தான் வந்து காம்ப்ரமைசிங் லீடரு. அவனுக்கு இது, இவனுக்கு இது, இவனுக்கு இது, இவனுக்கு அது என்று போகிற இந்த காம்ப்ரமைசிங் லீடர்ஷிப் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து கன்வின்சிங் லீடர்ஷிப் வராது. மேன் ஆஃப் கன்விக்ஷனாக இது நானா இப்படி தான், இதுதான் வாழ்க்கை, இதுதான் திட்டம், இதுதான் வந்து என்னுடைய வழிமுறை என்று கன்விக்ஷனோடு வாழ்கிறவன் தான் உண்மையான லீடர்ஷிப். அது ஒரு மகாத்மா காந்தியை போல், ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேலை போல், ஒரு அம்பேத்கரை போல், ஒரு திலகரை போல் ஒரு திட்டவட்டமான ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அதுதான் வந்து கன்வின்சிங் லீடர்ஷிப்பு. அதுதான் இந்த திட்டத்தில் அருமையாக கேட்குறாரு. இப்போ வந்து போரில் இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் சாவது சகஜம்தான், ஒன்று கவலைப்படாத, அப்படியே தொடர்ந்து போரிட்டு நகரை அழித்து விடு என்று சொல்லி உற்சாகப்படுத்து என்று சொல்லிவிடுகிறார். பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அப்படியே பொத்தம் பொதுவாக பேசுகிற ஒரு அரசனை தாவீதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட தாவீது வேற இதுவரை நம்ம சந்திக்கவே இல்லை. இப்படிப்பட்ட தாவீதை இதுவரை நம்ம சந்திக்கவில்லை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் உள்ளே நுழைந்த தாவீது இன்று வரை நம் மனநுட்களாக நிழலாடி கொண்டிருக்கிறார். வீரனாக, பக்தனாக, ஆண்டவருடைய அடியானாக, இறை புகழ் பாடுகிறவராக, அல்லது வந்து இறைவனுக்காக துரிகிறவராக, இறை நம்பிக்கையின் மேல் நினைத்து வாழ்கிறவராக வாழ்ந்த தாவீது ஒரு பாவத்தின் கதையில் முழிக்கிற ஒரு கதையை நாம் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மனம் தவிக்கிறது. ஆனால் பாருங்கள், அடுத்த வசனத்தை பாருங்களேன், 26. உரியாவின் மனைவி தம் கணவர் இறந்து விட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள். துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். தாவீது செய்த இச்செயல் ஆண்டவருக்கு மன வருத்தம் அளித்தது. உரியாவின் மனைவி தன் கணவனுக்காக அழுது புலம்பி நோன்பு இருக்கிறாள், துக்கம் அனுசரிக்கிறாள். துக்க காலம் முடிந்த பிறகு ஆள் அனுப்பி தாவீது அவளை தன் மனைவியாக்குகிறார். போர் வீரனுடைய மனைவி விதவியாக இருக்கிற அவளை ஆசிரியர் மணந்து கொண்டார் என்று சொல்ல பேர் அவருக்கு வருது. அவள் மணந்து கொண்டார். அதில் இன்னொரு செய்தி, அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் என்று சொல்கிறது. அந்த குழந்தை பற்றிய செய்தி பிற்பகுதி நாம் வாசிப்போம். இப்போ ஒரே ஒரு வசனம் அந்த அதிகாரம் முடியுது. அந்த அதிகாரத்தில் வந்து 26, 27 வசனங்கள் இருக்கிறது. 27ஆம் வசனத்துடைய இறுதி செய்தி எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். தாவீது செய்த இச்செயல் ஆண்டவருக்கு மன வருத்தம் அளித்தது. இதுவரைக்கும் அந்த வார்த்தை வரவே இல்லை. ஏறக்குறைய ஒரு 30 அதிகாரங்களில் தாவீதை நாம் பார்த்தோம். ஒரு இடத்திலும் ஆண்டவர் தாவீதை குறித்து மன வருத்தப்படவோ, மனம் கலங்கவோ, மனம் கலக்கமோ கொள்ளவே இல்லை. இந்த இடத்துல தாவீது செய்த இந்த செயல் ஆண்டவருக்கு மிகுந்த மன வருத்தம் உண்டாகியது என்று சொல்கிறார்கள். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நாம் பாவம் செய்யும்போது we hurt God. அதுதான் அந்த திருப்படம் 139 சொல்லுது, உம்மை வருத்தும் வழிகளில் நான் நடக்கிறேனா என்று என்னை பாரும் ஆண்டவரே, என்னை சோதித்து பாரும் ஆண்டவரேன்னு சொல்கிறார். தாவீது வந்து அந்த வருத்தும் வழிகளில் போயிட்டார். ஆனால் அது அவருக்கு தெரியல, நான் வருத்தும் வழியில் போயிருக்கணும்னு தெரியாத சமயத்தில் அவர் என்னால் பண்ண வந்து கண் பாவம் இச்சை அவர் கண்களை மறைக்க உரியாவை தன் மனைவியாக்கி தான் செய்து நியாயப்படுத்தி அந்த இடத்துல கதையை நிறைவு செய்கிறார். ஒரு பாவத்தின் கதை இது. ஆனால் இந்த கதை இதோட முடியாது. இது அடுத்த அதிகாரத்தில் நம்ம கடந்து செல்ல வைக்கும். அங்கே தான் அந்த பாவத்தினுடைய நிலையும் தன்மையும் உணர வைக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் வந்து ஒரு 4-5 பாடங்களை நாம் சற்று கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம். முதலாவது, சோம்பல் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்வார்கள். சோம்பல் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்வார்கள். எப்பெல்லாம் நம்ம சோம்பலாக இருக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் வந்து வீட்டு வாசற்படியில் வந்து குடியிருந்து வீட்டுக்குள்ளாக புகுந்து நம்மை கூடாரத்தில் துரத்திவிடும். அப்படி கொஞ்சமாக இடங்கேற்கிற ஒட்டகத்தை போல் ஒரு காலை நீட்டிக்கிறேன், ஒரு தலை மட்டும் உள்ளே நீட்டிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் ஒரே ஒரு எத்தி நம்மளே அப்படி தூக்கி வெளியே போட்டு அது உள்ளே வந்து உட்காந்துக்கும். பாவம் உன் வாயில் படியில் காத்திருக்கிறது என்று தொடக்க நூலில் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் சோம்பல் தான் மிகப்பெரிய ஆயுதம், சாத்தானுடைய ஆயுதம் சோம்பல். சோம்பல் சாத்தானின் தொழிற்சாலை என்று சொல்வார்கள். சோம்பலாக இருக்கவே கூடாது. நம்ம மைண்டு வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மாதிரி. நீங்கள் வந்து ஸ்க்ரீன் சேவர் எதாவது போட்டிருந்தீங்கன்னா நம்ம அது அமைதியாக இருக்கும்போது அதுதான் வரும். நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் வரும். என்னுடைய ஆயர், சேலம் ஆயர் அருள்சம் ராயப்பன் மிக அழகான ஒரு வார்த்தையை அடிக்கடி சொல்வார். வகுப்பிலும் சரி மறைவுரையிலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். யூ பிகம் வாட் யூ சர்ச். யூ பிகம் வாட் யூ சர்ச். எதை தேடுகிறாயோ அதுவாக நீ மாறுவாய். இச்சையை தேடினால் இச்சைக்குரியவனாக மாறுகிறாய். பணத்தை தேடினால் பணக்காரனாய் மாறுவாய். அல்லது வந்து காமத்தை தேடினால் நீ காமுகனாய் மாறுவாய். எதை தேடுகிறோமோ அதுவாக மாறுகிறோம். ஆண்டவரை தேடினால் பக்தனாக மாறுகிறாய்.
இயேசுவை தேடினால் சீடனாக நீ மாறுகிறாய், எதை தேடுகிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் என்று சொல்வார். தாவீது பாவத்தை தேடினார். மேல் மாடியிலிருந்து ஒரு மூடி கூட போட முடியாமல், ஒரு கூரை கூட போட முடியாமல் வசித்த ஒரு ஏழை பெண்ணை இச்சையோடு நோக்கி அவளை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்து மறுமொழியில் சொல்ல முடியாத ஒரு நிலையிலே அவளோடு உடலுறவு கொண்டு அந்த பெண்ணுடைய மனசாட்சி மழுங்கச் செய்து எல்லா நிலைகளிலும் அவளை வெறும் ஒரு பேசாம மடந்தையாக தன்னுடைய இச்சைக்கும் தன்னுடைய உறவுக்கும் இரையாக்கி கொண்டார். சோம்பல் என்பது சாத்தானின் தொழிற்சாலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னவென்றால், ஒவ்வொரு முறை நாம் தவறும் போதும் அவர் தவறுக்கான வழியில் போகும்போதும் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏதாவது ஒரு வகையில். இப்போ முதல் முறையாக நீ பரிசு பொருளோடு விடுமுறை கொடுத்து உரியாவை நீ அனுப்பி வைக்கும்போது அவன் செய்தி சொல்லுகிறான், மறைமுகமாக செய்தி சொல்லுகிறான், நான் போக மாட்டேன். ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழையும் ஆண்டவரின் அடியாரும் என் தலைவர் யோவாபும் வெட்டல் வெளியிலே பொட்டல் காட்டிலே போரிட்டு கொண்டிருக்கும்போது நான் மட்டும் என் மனைவியோடு சேர்ந்து, அரசன் சொல்வான் போய் காலடிகளை கழுவிக்கொள்னு மிகுந்த ஓப்பனாக சொல்வான், என் மனைவியோடு உண்டும் குடித்தும் உடலுறவு கொண்டும் இருப்பேனோ என்று கேட்கிறார். அப்பயும் அந்த அரசருக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பயாவது அரசர் மனம் திரும்பியிருக்கலாம். டிசெண்டிங் டு ஹெல், ஒவ்வொரு படிப்படியாக இறங்கி அப்படி நரகத்துக்குள்ளாக போய் விழுகிற ஒரு தாவீதை தான் நாம் சந்திக்கிறோம். எந்த இடத்திலும் கடவுளுடைய குரலை அவர் கேட்கவே இல்லை. ஒவ்வொரு முறை உரியா பேசும்போதும், ஒவ்வொரு முறை செருவியா நடந்து கொள்ளும் போதும், பேசியும் பேசாமலும் அவர் பல கடவுளுடைய செய்தியை சொன்னார். தாவீது அதை கண்டுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தப்பித்தால் தப்பில்லை என்ற ஒரே ஒரு கட்டளைக்குள்ளாக அவர் வாழ்ந்தார். தப்பில்லை என்று வாழ்ந்ததனால் என்ன இருந்தால், உரியாவை ஒடித்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்று. பழைய ஏற்பாட்டில் 2 வார்த்தை சொல்வாங்க. ஓர் என்றால் லைட், யா என்றால் யாவே, லைட் ஆஃப் யாவே. இந்த முழு கதையுமே 27 வசனங்களிலே தாவீது கடவுளின் ஒளியை அணைக்க, கடவுளின் ஒளியை, லைட் ஆஃப் யாவே இஸ் பீங் புட் ஆஃப் பை டேவிட். அதுதான் இவர் தவிப்பார். அவர் அந்த ஒளியை அணைக்கிறது தவிப்பார். அந்த ஒளிர்வதற்காக துடிக்கும். இந்த 2 போடுறதுல கடைசியில் தாவீது இச்சைக்குரிய மனிதன் வெற்றி பெற்று உரியாவை கொன்று விடுகிறார். ஆனால் அந்த வசனம் அந்த அதிகாரம் தான் முடியுது, தாவீது செய்த இந்த செயல் கடவுளுக்கு மன வருத்தம் தந்தது என்று சொல்லி நிறைவு பெறுகிறது. சோம்பல் என்பது சாத்தானின் தொழிற்சாலை. நம்ம மனசுக்குள்ளே எதை போடுறோமோ அதுதான் வரும். நம்ம எதை தேடுறோமோ அதுவாக நம்ம மாறுவோம். நம்ம ஒரு மொபைல் ஃபோனே இருக்குது. மொபைல் என்பது இப்போது அரக்கன் என்று சொல்கிறார்கள். இந்த மொபைல் அரக்கனில் எதை தேடுறோமோ அதை தான் நம்ம கண்டுபிடிப்போம். எதை தேடுறோமோ அதுவாக நம்ம மாறுவோம். அது ஒரு கட்டத்தில் ஒரு சகோதரன் கண்ணீரோடு சொன்னான் கவுன்சிலிங்கில், என் பெற்ற தாய் சகோதரியை கூட நல்லமான முறையில் பார்ப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை, முடியாமல் தவித்து போகிறேன் என்று சொன்னார். நம்ம எதை தேடுகிறோமோ அதை அதுவாக நாம் மாறுவோம். இச்சையும் காமமும் அல்லது வன்முறையும் கொடுமையும் அல்லது ஈகை இல்லாத ஒரு தன்மையும் அல்லது பரட்டு கௌரவத்தையும் போலி விழுமியங்களையும் கற்றுத்தருகிற நம்ம நிகழ்வுகளை நாம் பார்க்கும்போது நாம் அதுவாக மாறுகின்ற ஆபத்தும் விபத்தும் இருக்கிறது. முதலாவது. இரண்டாவது பாருங்கள், உரியாவினுடைய நேர்மை. உரியாவுக்கு செய்தி தெரிந்ததோ தெரியவில்லையோ தெரியாது. உரியா நிகழ்ச்சியை அறிந்தானோ அறியவில்லையோ தெரியும். கடைசி வரைக்கும் ஆசிரியர் அதற்கு தெரியவில்லை என்றெல்லாம் தெரியவில்லை. ஆனால் மௌனமாக மரணித்து போகிறான். அவனுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம், இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் ஒருவேளை அரசன் நம்மளை கொன்று விடுவான் என்று தெரிந்திருக்கலாம். தெரிந்திருந்தாலும் உண்மைதான் என்பதை உறக்க சொல்லாமல் சொல்கிறார். அவனுடைய சைலண்ட் ஸ்க்ரீம் என்று சொல்வார்கள், மௌன அலறல். அந்த உரியாவினுடைய மரணம் என்பது மௌன அலறல். கடவுள் ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூவுகிறது என்று சொன்னார். ஆனால் உரியாவின் ரத்தமே சிந்தப்படாத ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை விட அதிகமாக ஆண்டவருமாக கூவி அழைத்தது. அந்த அந்த குரல் கூவலுக்கு ஆண்டவர் உடனடியாக நாத்தானை அனுப்பி வைக்கிறார். இரண்டாவது. மூன்றாவதாக பார்க்கும்போது, ஒரு பெண் அங்கே பகடைக்காயாக உருட்டப்படுகிறாள், ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறாள். குளிக்கும்போது பார்க்கப்பட்டு உரையாடலுக்கு அழைக்கப்பட்டு உறவு கொள்வதற்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டு அல்லது கருவுற்றிருக்கு சொல்ல வைக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலீங்களே என்று அவள் தவித்து போகும்போது அவள் ஒரு சாதாரண ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிறாள். ஆண்களின் கரங்களிலே அவள் ஒரு பொம்மையாக, ஒரு விளையாட்டு பொருளாக, ஒரு போகப் பொருளாகத்தான் பயன்படுத்தப்படுகிறாள். அவளுக்கென்று ஒரு போராட்டமோ, அவளுக்கென்று ஒரு நீதியோ, அவளுக்கென்று ஒரு விவேகமான செயல்பாடோ இல்லாமல் இருக்கிற ஒரு சமுதாயமாக அந்த செயல்பாடு அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாவீது செய்த செயல் ஆண்டவருக்கு வருத்தம் தந்தது என்று இருக்கிறோம். திருப்பாடல் 51 எடுங்களேன். திருப்பாடல் 51. பாவ மன்னிப்புக்காக மன்றாடுதல்.
பாடகர் தலைவருக்கு தாவீதின் புகழ்பா. தாவீது பெத்சபாவிடம் முறை தவறி நடந்த பின் இறைவாகிய நாத்தான் அவரிடம் வந்தபோது அவர் பாடியது. அதுதான் அந்த பாடல் திருப்பாடல் 51 மிஸ்ரரே என்று சொல்வார்கள். அது மன வருத்தத்தினுடைய பாடல், பாவம் மன்னிப்புக்காக மன்றாடுதல். அந்த திருப்பாடல் நம்ம வாசித்தோம்னாக்க தாவீதுடைய உண்மையான மனநிலை புரியும். பெத்சபாவிடம் உறவு கொண்டு முறை தவிர நடந்தபோது நாத்தான் என்ற இறைவாக்கினரை ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். நாத்தானுடைய சொற்படி கேட்ட பிற்பாடு மனம் வருந்தி தாவீது எழுதுகிற அந்த பாடல் தான் தாவீது 51ஆம் பாடல். ஆகவே தான் நான் சொன்னேன், தாவீது இந்த அதிகாரங்களிலே 11 மற்றும் 12 அதிகாரங்களிலே சின்னர் அண்ட் பிலீவராக மாறுகிறார். எப்படிப்பட்ட நிலையில் அவர் ஒரு பாவியாக மாறினார், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் மனம் வருந்தி ஆண்டோட மன்னிப்பு கேட்கிறார் என்பதை 12ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். நன்றி தந்தை அவர்களே. கடவுளோடு சேர்ந்து நமக்கும் கூட ஒரு மன வருத்தம் தான், இப்படி இருந்த தாவீதுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தம் இருக்கிறது. இனி அடுத்த பகுதிகளில் மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தின் 11ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்தியிருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 11. இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டுச் செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ரபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யார் என்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அப்பொழுதுதான் மாதவிலக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள். அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது, இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பி வை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்குச் சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டுச் சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலிலேயே படுத்துக் கொண்டார். தம் வீட்டுக்குச் செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்குச் செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டிற்குச் செல்லவில்லை என்று கேட்டார். அதற்கு உரியா தாவீதிடம், பேழையும் இஸ்ரேலரும் யூதாவினரும் கூடாரங்களில் தங்கியிருக்கின்றனர். என் தலைவர் யோவாபும் என் தலைவரின் பணியாளரும் திறந்த வெளிகளில் தங்கியிருக்கின்றனர். நான் மட்டும் வீட்டிற்குச் சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டும் இருப்பேனா? உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார். தாவீது உரியாவிடம், இன்றும் இங்கேயே தங்கு, நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார். அன்றும் மறுநாளும் உரியா எருசலேமிலேயே தங்கினார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிபோதை ஊட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி
அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆள்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீழ்ந்தவர்களுள் தாவீதின் வீரர்களும் சிலர், இத்தியர் உரியாவும் மாண்டார். பிறகு யோவாபு போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் தாவீதுக்கு சொல்லி அனுப்பினார். மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார்: போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்கு சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டெழுந்து உன்னிடம், நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள்? அவர்கள் மதில்களினின்று தாக்குவார்கள் என அறியீரோ? எருபசத்தின் மகன் அபிமெலக்கை கொன்றது யார்? மதில் சுவரினின்று ஒரு எந்திர கல்லை எறிந்தவள் ஒரு பெண் அல்லவா? அவன் தேபேசில் இறந்து விட்டானே. நீங்கள் ஏன் மதில்களை நெருங்கினீர்கள் என்று கேட்டால், நீ உம் பணியாளன் இறந்து விட்டான் என்று சொல். தூதன் புறப்பட்டுச் சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவீதிடம் கூறினான். தூதன் தாவீதிடம் கூறியது: அந்த ஆள்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வெளிக்கு வந்தார்கள். நாங்களோ நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம். அப்போது மதில் மேலிருந்து வில் வீரர் உம் பணியாளர்களை தாக்கினர். அரசரின் பணியாளருள் சிலர் இறந்தனர். இத்தியரான உம் பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார். அப்பொழுது தாவீது தூதனிடம், நீ யோவாபிடம் சென்று, இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இங்கொருவனும் அங்கொருவனும் வாளுக்கு இரையாகின்றனர். நகருக்கு எதிராக இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடு என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார். உரியாவின் மனைவி தன் கணவர் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள். துக்க காலம் முடிந்ததும் தாவீது ஆள் அனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார். அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள். தாவீது செய்த இச்செயல் ஆண்டவரின் பார்வையில் தீயதாக இருந்தது. இனி இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அந்த ஆட்டுக்குட்டி ஒரு மகனைப் போல இருந்தது. எபிரேய மொழியிலே பாத் என்று சொல்வார்கள். அவன் மடியிலே உறங்கியது. ஷெபா